சாப்பிட்டீங்களா? கையில் வச்சிருக்கிறது என்னம்மா? கையில் வச்சிருக்கிறது பல்லாம். சாப்பிட்டீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஹில் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா 2 நாளாக எடுத்த ரேண்டம் வ்ளாக் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா பாப்புட்டியோட சின்ன சின்ன க்யூட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே வந்து அவரோட ஓன் வாய்ஸில் நான் கேப்சர் பண்ணி அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே எங்கே கிளிப்பிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட குடும்ப கோவில் போயிருந்தோம் ரொம்ப நாளாக அப்புறம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நாகராஜா கோவில் போயிருந்தோம். இது கூட வந்து பன்னிக்கறி எந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த வ்ளாக் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டில் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வ்ளாகாகவே இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே எடுத்திருந்தால் தான். ஸோ அந்த நாகராஜா கோயிலுக்கு வந்து அம்மூட்டி கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ கூட்டிகிட்டு போய் பால் ஊற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். பாப்புட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த ஹாய் பாய் இதெல்லாம் வந்து சொல்ல கற்றுருக்கா. ஸோ ரொம்ப வந்து அது கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் வந்து உச்சரித்து சொல்லுவாள். ஸோ அந்த அவளை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டா இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறதா இருந்தாலும் சரி, டாகு ரேபிட்டு யாருக்காக இருந்தாலும் பாய் சொல்லுவாள். அவங்க ரிப்பீட் பண்ணாட்டா பாய் பாய் எதாவது அவள் வந்து அழுத்தி சொல்வாள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங் இருக்குது. ஃப்யூச்சரில் அவள் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, நம்மளோட ஓன் வாய்ஸோடு கேட்குறதுக்கு. அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்பிங் தான் அட்டாச் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகராஜா கோயில் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக தான் போயிருந்தோம். ஸோ சண்டே அம்மூட்டிக்கு ஸ்கூல் லீவ்னால அந்த மாதிரி போன இடத்துல பார்த்தீங்கன்னா கோவிலில் பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஸோ நாங்களும் ஏதோ ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் அவங்க பாட்டிகிட்ட கேட்டோம். அப்போ தான் அவங்க சொல்லியிருந்தாங்க மார்கழி கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஸோ மூலஸ்தானம் உள்ளெல்லாம் போய் கும்பிடல, வெளியே இருக்க நாகம் ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிற்பிக்கு வந்து பால் ஊற்றிட்டு 2 சுற்றி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு பெரியவங்க சொல்லி தந்ததை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாகதோஷம் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, கனவில் நாகத்தை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாகராஜ கோவிலில் போய் வாரம் வாரம் பால் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் இல்லைனா 1 லிட்டர் நிறைய நாக ஸ்டாச்சுஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லையா. ஸோ நிறைய சிலது நனையும், சிலது வந்து ஃபுல்லாக நனையாது. ஸோ இந்த மாதிரி இருக்காமல் மூலஸ்தானம் இருக்கும் இல்லையா. ஸோ மூலஸ்தானத்தில் ஒரு நாகம் இருக்கும் இல்லையா, அந்த நாகத்துக்கு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ குளிர நிறைய விட்டாலே போதும், பேலன்ஸ் இருக்க எல்லா நாகத்துக்குமே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லா ஸ்டாச்சுஸ்க்கும் விடுறதும் தப்புன்னு இல்லை, அப்படியும் விடலாம். இப்படி இல்லைன்னா இப்படி மூலஸ்தானமாக ஒன்று இருக்குது உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து விட்டு நம்ம அவங்களுக்கு சின்ன அபிஷேகம் மாதிரி மஞ்சள் குங்குமம் பூ விட்டு நம்ம அவங்கள வந்து குளிர வச்சாலே போதும், எல்லா சாமிக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து எல்லா வாரமும் இப்படி தான் எல்லா சாமிக்கும் வந்து பால் விட்டுட்டு தான் வருவோம், மஞ்சள் போட்டு தான் வருவோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து பெரியவங்க சொல்லி தந்தாங்க. அப்படின்னு பண்ணணும்னு தேவையில்லை, அப்படி பண்ணாலும் பரவாயில்லை. ஆனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு மொத்தமாக இருக்க மூலஸ்தானத்துக்கு நல்லா குளிர வச்சு நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும், அதில் உள்ள பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோவில் போயிட்டு அப்படி வீட்டுக்கு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு பன்னி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துருந்தோம். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப பாடி ஹீட் ஆகிடுச்சுது. ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு சொன்னது வந்து பன்னி இறைச்சி சாப்பிட்டா உடம்போட ஹீட் குறைக்கும், அப்புறம் வந்து வாத்து முட்டை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் சாப்பிட்றாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து பன்னி இறைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். எனக்கு வைக்கிறதுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ என்னோடய ரிலேட்டிவில் 2-3 பேர்கிட்ட கேட்டேன்னா யாருமே வச்சதும் இல்லை, நான் எப்படி இருக்கணும் வைக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாமிட்டும் கேட்டேன், மாமிக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நமக்கு தான் இருக்குல்ல யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி எதுவுமே வந்து நிறைய பேர் வந்து போடல, நிறைய பேர் போட்டிருந்தாங்க வில்லேஜ் சமையல் அவங்க அப்படி போட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் எப்படி போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணுறதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை தம்ப்நெயில் பார்க்கும்போதே நல்லா கொமட்டிட்டுச்சுது. ஏன்னா அந்த பிக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்மெல்லு, கட் பண்ணும் போதே அவ்வளோ ஸ்மெல். நாங்கள் தள்ளி தான் நின்றுருந்தேன், ஹஸ்பண்ட் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்ச நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1 hour அதை நான் ஓப்பனே பண்ணலை. நான் அவ்வளவு ஸ்மெல்லு. அதை ஓப்பன் பண்ணி கை வச்சு தொடும் போது ஏதோ ஒரு மாதிரி கிளுன்னு இருந்துச்சா, எனக்கு கொமட்டிகிட்டே வந்துருந்தது. ஸோ அதில் அப்படி ஓப்பன் பண்ணாமல் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன சரி ஓகே எப்படியா பண்ணி கொடுக்கணுமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன வெங்காயம் இருந்து உரிக்க வீடியோ தான் ஒன்றுனா பார்த்தேன். எனக்கு வீடியோ வந்து ஃபுல்லாகவும் பார்க்க முடியாதுல,
ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே அந்த பண்ணியை வந்து கட் பண்ணுறது தான் காமிக்கிறாங்க. கட் பண்ணதை பார்க்குறதுக்கே கொமுட்டிட்டு அப்புறம் எனக்கு நிதானமாக இருந்து பார்க்கறதுக்குலாம் எனக்கு மூடு இல்லை. சரி ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம சிக்கன் எப்படி மட்டன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். ஸோ என்னோடய சித்தி தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நல்லா வந்து வேக வச்சு ஆட் பண்ணு, இந்த பண்ணி வந்து எவ்வளோ தான் வேக வச்சுருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி வெந்தது மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரில் உப்பு போட்டு நான் அந்த இதை அப்படியே வாஷ் பண்ணி போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து மசாலாக்கள் என்ன ஆட் பண்ணேன்னா, வீட்டில் நம்ம மட்டனுக்குலாம் மசாலா தெரிப்போம் இல்லையா, கரம் மசாலா. ஸோ அந்த மசாலா தான் ஆட் பண்ணேன். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ நான் எப்படி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன்னா, எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி லீஃப், இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா தாளிச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா எண்ணெயில் வதக்கினேன். ஸோ அப்படியே கொஞ்சம் மனம் மாறுமான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதக்கினேன். நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துகிட்டேன். நான் பாடி ஹீட் நான் பண்ணி எடுத்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோக்கு மேலே வந்து சின்ன வெங்காயம் எடுத்துட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா பீஃபு, அதையும் எடுத்து ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். மல்லியும் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா வந்து வீட்டில் தெரிச்சதை ஆட் பண்ணேன் காரத்துக்கு. உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். தேங்காய் பேஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு கைப்பிடி வந்து திரும்பின தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இதுலேயுமே ஒரு 20 நிமிஷம் நல்லா வெட்டி கொதிச்சு தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்குல்ல கொஞ்சம் வந்து வற்றினதுக்கப்புறம் வந்து இறக்குறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி மல்லித்தலை போட்டு இறக்குனேன். நிஜமாக சொல்கிறேன், சமைக்கும் போது மூச்சே விடாமல் தான் வாயை பொத்திச்சு சமைச்சிட்டு தள்ளி போய் வந்து மூச்சு விட்டுட்டு வருவேன். ஏன்னா அவ்வளவு ஸ்மெல்லு, கிச்சன் ஃபுல்லாகவே பயங்கர ஸ்மெல். மாமி சொல்லிகிட்டே இருந்தாங்க, பண்ணி வச்சு பயங்கர ஸ்மெல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாமி வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்களே, யாரோ ஒருத்தவங்க சின்ன வயசில் வச்சு கொடுத்து சாப்பிட்ருக்காங்க, பட் அவங்களாட்ட வச்சதில்லை அப்படி சொல்லிட்டாங்க. நல்லா நாரும்னு மட்டும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஹாலில் போய் இருந்தாலும் ஹெவியாக ஸ்மெல் அடிக்கும். பட் பன்னிக்கறியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா 2-3 நாள் வந்து அது மண் சட்டியிலே போட்டு வரட்டி சாப்பிட்டாதான் அதோட ஹீட் வந்து தனியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே பேலன்ஸ் வந்தது எல்லாத்தையுமே அந்த மீன் சட்டியில் போட்டு நல்லா வரட்டி எடுத்து வச்சுருந்தேன். வெந்திச்சதுமே ஒரு 1/2 hour ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பண்ணி அரைச்சி சாப்பிடணும். 3 நாள் சாப்பிட்டா ஹீட் கொஞ்சம் தனின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டுமே சாப்பிடும் போதே உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது, வயிறு நல்லா சில்லுன்னு இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ 3 நாள் பார்த்திங்கன்னா அவங்க தான் சாப்பிட்டாங்க. அவங்க சொன்னது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் வந்து சிக்கன், மட்டன் இந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது, நீ வேணால் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து சாப்பிடவே இல்லை. அதுக்கு முந்தின நாள் வச்சு மீன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டேன். இந்த பன்னீர் வச்சுல ஒரு பீஸ் கூட, ஒரு சின்ன கிரேவி கூட நான் சாப்பிடவே இல்லை. அம்முக்கு வந்து 1-2 பீஸ் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். ஸோ நீங்களே யாராவது வந்து பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்க, நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஸ்ட்ரீட் ஃபுட்டு அங்கே உட்காந்து சாப்பிடணும் சுட அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பாப்பத்தி வச்சுட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து பார்சல் வாங்கிட்டு போயிடுவோம். அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து சித்தி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூடயே பாப்பா வீட்டுக்கு போயிட்டா அவங்க வீட்டுக்கு. சரி ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் அம்முட்டி 3 பேருமே வந்து ஸ்ட்ரீட் வாங்கி சாப்பிட்டு தான் வந்திருந்தோம். பட் அன்றைக்கி நான் போன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நல்லா இல்லைங்க. ஏன்னா வந்து வீட்டுக்கு அவங்க இலையில மடிக்கி கொடுப்பாங்க. அந்த இலையில மடித்து கொடுத்து அதை சாப்பிட்றதுக்குமே அங்கே வந்து நல்லா காற்று இருக்கா, அந்த சூடு வந்து டக்குன்னு ஆறிடுச்சுது. எப்போவுமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வந்து சூடாக சாப்பிட்டதும் நல்லாயிருக்கும். சூடாக ஆறினா அதோ சப்புன்னு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நல்லா காற்று அடிச்சுதா, சூடு வந்து டக்குன்னு வந்து ஆறிடுச்சுது. இலையோட மனமும் இல்லை. பார்சல் கட்டி கொண்டு போகும்போது இந்த கடைக்கு மெயினாக நாங்கள் போகிறதே இலையில மடித்து அழகாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்கும். அவங்க வந்து பேக் பண்ணதும் சரி, அவங்க குக் பண்ணதும் சரி, கறியை விடவே மாட்டாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ட்ராபேக். பட் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்த ஆசை. ஃபைனலாக வந்து இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நிதானமாக ஃபுல்லாக பேசிட்டே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் வருஷமாக கொண்டு மணி பிளான்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மணி பிளான்ட் வந்து சூப்பராக வளர்ந்துட்டு இருந்தேங்க. ஸோ அந்த வெளியே வச்சுருந்தேன், மண்ணில் வச்சுருந்தேன், கம்பூனி வச்சுருந்தேன், கயிறு கட்டி விட்டுருந்தேன். சூப்பராக நல்லா தொங்க வளர்ந்துருந்தது. ஸோ மாமி வீட்டுக்கு போகும்போது மாமி வீட்டில் வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக படத்தி விட்டுருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து 2 கன்று வாங்கிட்டு வந்து அதே போல் நானும் ஃப்ரெண்டில் வந்து வச்சுருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தள்ளி விட்டுச்சு. நான் இது வச்சு ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணேன்.
பண்ணேன். வீடியோ எடுத்தும் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இலைலாம் வந்து இன்னும் 4 இலைலாம் விட்டு நல்லா தளிச்சுட்டு சூப்பராக வந்து தழு விட்டுருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே கீழே வர கிடந்தது, நல்லா வந்து கீழே வர கொத்தாக கிடந்தது. யாரோ ரோட்டில் போகிறவங்க வந்து அடுத்துட்டு போயிட்டாங்க 2 பக்கமும். ஸோ அது ஒரு ஃபீல் தான், கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்டை சொல்லி ஃபீல் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நீ எத்தனை வீட்டில் போய் இதே மாதிரி பண்ணியிருப்பா, அதெல்லாம் அதே மாதிரி உனக்கு வீட்லேயும் பண்ணும்போது உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானுமே நம்ம நிறைய வீட்டில் தான் தொங்கும் இல்லையா, ஸோ அதில் ஒரு கண்ணாக எடுத்துகிட்டு வருவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே இதே மாதிரி இன்னொரு பல்காக வந்து கீழே தொங்கிச்சு, அதை அப்படியே வந்து உடச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அழகாக வந்து மணி பிளான்ட் வந்துருந்து ரொம்ப ஹாப்பி. எப்படி வைக்கணும் ரொம்ப நல்லா ஆராய்ச்சி பண்ணியும், ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரல. ஆனால் வந்து வீட்டுக்கு 2-3 பிளேசஸில் நான் வச்சுருக்கேன் தண்ணி விட்டு வேர் விடுறதுக்காக. பட் வெளியே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்து ரொம்ப ஹாப்பி. அழுது காமி எப்படி அழணும், அழுது காமிங்க, பல்ல காமிச்சிரு பல்ல எப்படி காமிச்சிரு, பல்ல எத்தனை வளர்ந்துருக்குன்னு காமிச்சிட்டு அப்போ கண்ணடிச்சிருங்க ஹைஃபை பண்ணிருங்க அக்கா கூட. வெரி குட். செகண்ட் ஃப்ளைங் கிஸ் அக்கா கொடுத்துருங்க. அது எப்படி கத்த முன்ன மாடு கை வைக்க கூடாது, வாயில கை வைக்க கூடாது. இது என்ன புதுசு பழக்கமா இருக்கு? அக்கா அக்காக்கு மூக்கு சிந்தாண்டாம்ல, உனக்கு சிந்தல. போதும் அக்காக்கு பாப்பாக்கு மூக்கு தொடச்சி விட்றீங்களா? ஒரு புது பழக்கம். ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துருவான் கூட. இன்னைக்கு பொம்மையும் கொண்டு வரான் அவன். பொம்மையும் வச்சுருப்பானாப்பா. எங்கே இருக்கணும் அப்பா? பாப்பா இப்படி சரி. ஸோ இப்போ ஃபைனலாக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப கோவில் தான் வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாங் கேப்பு. ஸோ பாப்பா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் தான் வந்து கோயிலுக்கு வருவேன். ஆனால் வந்து குக் பண்ணுற மாதிரி இல்லை, ரெகுலராக வரதும் இல்லை. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த சாமிக்கு வந்து சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ நானும் அத்தையும் வந்து இருந்து கட் பண்ணிட்டு இருந்தோம் காய்கறி எல்லாம். எனக்கு யாரும் வரலை. ஸோ அடுப்பு வந்து ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சிலிண்டரும். ஸோ சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த கேப்பில் வந்து கூட்டுக்கு வந்து முட்டைக்கோஸ் தோரம் வச்சு சாம்பார் வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதுக்கு வந்து எல்லாமே நானும் அத்தையும் கட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப கொசு. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி கொளுத்தி வச்சுருந்தாங்க. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த புகையில் எல்லா கொசும் போயிடுச்சு. கொசு கடித்தா போகவே செய்யாது. கொஞ்சம் நேரமும் ஊரில் எடுத்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இங்கே சாம்பாருக்கு எல்லா காய்கறியும் கட் பண்ணிட்டேன். மாமி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அது கோஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டுமே நமக்கு வந்து சாதமும் கரெக்டாக ரெடி ஆயிரும். டக்குன்னு வந்து சாம்பாரும் நமக்கு கோஸும் வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வந்து பெரிய கேப்புக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். இங்கே வந்து என்ன சொல்ல, நமக்கு வந்து வீட்டில் வந்து சமைச்ச வர கொஞ்சம் பேருக்கு சமைச்ச வர உப்பு காரம்லாம் கரெக்டாக வராது. நம்ம டேஸ்ட் பண்ணி சமைச்சா கூட. பட் கோயிலன்னா அப்படி இல்லை, டேஸ்ட் பண்ணி சமைக்கக்கூடாது. பட் ஏதோ எனக்கு ஒரு கணிப்பாக தான் போடுவேன். 2 kg 3 kg இருந்தால் கூட. ஸோ ஏகதேசம் பார்த்தீங்கன்னாவே கரெக்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சாமிக்கு நம்ம சமைக்கிறதா இருந்தால் சாமியோட இது இல்லாமல் நம்ம கண்டிப்பாக சமைக்க முடியாது. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து சாமியோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையோடு தான் நான் எப்போவுமே சமைப்பேன். ஸோ வந்து கரெக்டாகவும் இருக்கும். ஸோ கோயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கோலம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கோலம் போட்டால் தான் கோயிலில் ஒரு மங்களகரமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ வந்து சாம்பார் வந்து அடுப்பில் விட்டு ஏற்றிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆட்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முன்னாடி வந்து பிளாங்காக இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கச்சுலேயே டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கோலம் போட தெரியாது. பூக்கோலம் இந்த மாதிரி தான் போடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கோலத்தை நான் சின்ன சின்னதாக போட்டுட்டேன்.
பாயசம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அரவணை மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய சர்க்கரை போட்டு பச்சரிசி வந்து கொஞ்சம் அரை வேக்காடில் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாமிக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பொங்க பான் தான் போட்டுருந்தாங்க. ஸோ இந்த vlog இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.